ஒரு கிராமத்தில் குறும்புக்கார சிறுமி சிட்டு இருந்தாள். ஒரு முறை கடையில் இருந்த பளபளப்பான கரடி பொம்மையை பார்த்து அது வேண்டும் என்று அடம் பிடித்தாள். ஆனால் அவளின் அம்மா அதை வாங்கித்தர பணமில்லை என்று கூறவே, ஒளிந்து விளையாடுவதில் கெட்டிக்காரியான சிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பொம்மையை திருடி தன் பைக்குள் போட்டுக்கொண்டாள். வீட்டுக்கு வந்ததும் பொம்மையோடு விளையாடியும் அவளுக்கு சந்தோஷம் வரவில்லை. மாறாக மனதில் குற்ற உணர்ச்சி அழுத்தியது. ஒரு நாள் இரவு அவள் கண்ட கனவில் கரவி பொம்மை, திருடியதால் எனக்கும் உனக்கும் மகிழ்ச்சி இல்லை என்று பேசியது. விழித்து கொண்ட சிட்டு திருடுவது தவறு என்று உணர்ந்து தன் அம்மாவிடம் நடந்ததை கூறி அழுதாள். அவளுடைய நேர்மையை கண்டு மகிழ்ந்த தாயும் மகளும் கடைக்கு சென்று கடைக்காரரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டனர். சிட்டுவின் நேர்மையால் மனமிறங்கிய கடைக்காரர் அவளை மன்னித்து அந்த பொம்மையையும் அவளிடமே கொடுத்து விட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு சிட்டு திருடுவதை விட்டுவிட்டு எப்போதுமே நேர்மையாக இருந்தாள்.